மாமன் திரைப்படம் நல்லா ஓடணும்னு சூரி ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்ட விவகாரம் சமூக வலைதளத்தில் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டுச்சு. இந்த நிலையில மண்சோறு சாப்பிட்டவங்களை தன்னோட தம்பிங்கன்னு சொல்றதுக்கே வருத்தமா இருக்குன்னு சூரி அளித்துள்ள பதிலடியும் இப்போ சமூக வலைதளத்துல விவாதத்திற்குரியதா மாறியிருக்கு. தங்களுடைய ஆஸ்தான நடிகர்களின் திரைப்படங்கள் வெளியாகும் போது அந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ரசிகர்கள் கோவில்களில் சிறப்பு யாகம் செய்வது, கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் பண்ணுவது, ஹீரோ இன்ட்ரோ சீனில் தரிசனம் தரும்போது அவருக்கு கற்பூரம் காட்டி திருஷ்டி சுற்றுவது என ரசிகர்கள் அலப்பறையில் ஈடுபடுவது நம் ஊரில் காலம் காலமாக வாடிக்கையாக நடக்கும் ஒரு நிகழ்வுதான். ஆனால் நாங்கள் வித்தியாசமான விசுவாசமான ரசிகர்கள் என்பதை வெளிக்காட்டவும், மாமன் திரைப்படம் சக்சஸ்ஃபுல்லாக ஓடவும் நடிகர் சூரியின் ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தியது பலரையும் ரொம்ப ஓவரா தான் போறீங்க என கடுமையாக விமர்சிக்க வைத்தது. இந்நிலையில்தான் நடிகர் சூரி இந்த செயலை செய்தவர்கள் தன்னுடைய ரசிகராக இருக்கவே தகுதியற்றவர்கள் என கடுமையாக தாக்கி கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி ஒரு செயல் அது என் தம்பிகளால் என் ரசிகர்கள் கூட தகுதி இல்லை. என் ரசிகர்கள் என் தம்பிகள் கூட தகுதியே இல்லை நான் நினைக்கிறேன். நான் காலையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாரும் எனக்கு காதுக்கு வர்றப்ப எவ்வளோக்கு சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோக்கு என்னை இப்படி ஒரு செயலை பண்ணி, ஒரு தவறான ஒரு செயலை பண்ணி என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க நீங்கள். மண்சோறு விவகாரம் பூதாகரமாக மாறியது எப்படி? நடிகர் சூரி தன்னுடைய சொந்த ரசிகர்களையே கடுமையாக கடிந்து கொண்டது ஏன்? இதற்கு பின்னணியிலும் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் கோவிந்தா பாடலுக்கு நடந்தது போல ஏதேனும் ஆன்மீக அரசியலில் அழுத்தம் உள்ளதா? மண்சோறு எதிர்ப்பு பகுத்தறிவுக்கு ஆதரவா அல்லது பக்தி மீதான அக்கறையா என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் களமிறங்கினோம். விடுதலை, கருடன், கொட்டுக்காளி என சூரி தொடர்ந்து கதாநாயகனாக நடித்து வரும் திரைப்படங்களுக்கு ஆடியன்ஸிடமிருந்து அமோகமான வரவேற்பு கிடைத்து வருகிறது. சினிமாவில் காமெடியனாக அறிமுகமாகி மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராகவும் தன்னால் உருவெடுக்க முடியும் என்பதை சூரி அவரின் திரைப்படங்கள் மூலம் உணர்த்தி இருந்தார். நிலையில் சூரி கதாநாயகனாக நடித்துள்ள மாமன் திரைப்படம் மே மாதம் 16ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக போவதாக அதன் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்து இருந்தது. வெளியாகவிருந்த அதே நாளில்தான் நடிகர் சந்தானம் நடிப்பில் உருவான டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படமும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு இருந்ததால் இரண்டு திரைப்படங்களுக்கும் இடையே கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டதனால் வழக்கத்தை விட இம்முறை சூரியின் மாமன் திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள் மிக பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்டு இருந்தது. சூரியின் கெரியரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் திரைப்படமாக மாமன் கருதப்பட்டதால் அவர் ப்ரமோஷனுக்காக செல்லும் இடமெங்கும் அவருடைய ரசிகர்கள் திரண்டு ஆதரவு தெரிவித்து வந்தனர். இந்த சூழலில்தான் சென்ற மே மாதம் 15ஆம் தேதி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு மாமன் திரைப்படத்தின் போஸ்டரோடு வந்த சூரி ரசிகர்கள் படம் நன்றாக ஓட வேண்டும் என்பதற்காக மண்சோறு சாப்பிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி உள்ளனர். சூரி ரசிகர்களின் இந்த செயல் சமூக வலைதளத்தில் கடும் கண்டனத்திற்குள்ளானது. இந்நிலையில் சென்னை வடபழனியில் உள்ள பிரபல திரையரங்கிற்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்ப்பதற்காக வந்த சூரியிடம் பத்திரிகையாளர்கள் மண்சோறு வேண்டுதல் தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த செயலை செய்தவர்களை தன்னுடைய தம்பிகள் என சொல்வதற்கே வருத்தமாக உள்ளதென தெரிவித்த சூரி, இந்த செயல் மிகவும் முட்டாள்தனமானது என அதிரடி காட்டியிருக்கிறார். மதுரையில் மாமன் படம் வெற்றி அடையணும்னு சொல்லி சில அன்பு தம்பிக அன்பு தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு வருத்தமாக இருக்குது. மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. படம் மாமன் வெற்றி அடையணும் அப்படின்றக்க மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. தம்பிகளாக ரொம்ப முட்டாள்தனமானது. மேலும் மாமன் திரைப்படத்தின் கதை நன்றாக இருந்தால் மட்டுமே படம் வெற்றி பெறும், மண்சோறு சாப்பிடுவதால் படம் ஓடிருமா என ரசிகர்களின் செயலுக்கு அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார்.
எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன் என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓடணும்னு நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. புரியல. இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா எடுத்தால் அந்த படம் நல்லா ஓட போகுது. அதை விட்டு மன்சூர் சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன? ரொம்ப வேதனையாக இருக்குது. சூரியின் துணிச்சலான இந்த பதிலை வரவேற்றுள்ள கவிஞர் வைரமுத்து மாமன் நடிகரை பாராட்டி அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் மண்ணிலிருந்து தானியம் வரும், தானியம் சோறாகும், ஆனால் மண்ணே சோறாக முடியாது. இந்த அடிப்படை பகுத்தறிவு இல்லாதவர்கள் தன்னுடைய ரசிகராக இருக்க முடியாதென சொல்வதற்கு துணிச்சல் வேண்டுமென குறிப்பிட்டுள்ள கவி பேரரசு மற்ற கதாநாயகர்களும் சூரியைப் போல ரசிகர்களை நெறிப்படுத்தி வைத்திருந்தால் கலையும் கலாச்சாரமும் வளருமென தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் பகுத்தறிவு காத்திருக்கும் சூரியை பலே பாண்டியா என்று பாராட்டுவதாகவும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்திருக்கிறார். சூரியின் ரசிகர்கள் ஏதோ ஆர்வ கோளாறில் இதுபோன்று செய்துவிட்டதாக நினைத்திருந்த வேளையில் கவிஞர் வைரமுத்து பகுத்தறிவு பாலிடிக்ஸையும் ஒரு சேர கவிதையாக கோர்த்து இருப்பதால் அவர் மத நம்பிக்கையையும் அட்டாக் செய்திருப்பதாக தற்போது நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த கோவிந்தா பாடலுக்கும் இந்து அமைப்பினர் கடும் கண்டனங்களை தெரிவித்த நிலையில் அந்த பாடலையே படக்குழுவினர் படத்திலிருந்து நீக்கியது மத உணர்வுகளையும் நம்பிக்கையையும் புண்படுத்தும் வகையிலான கருத்துக்களுக்கு பொழுதுபோக்கில் இடமளிக்க கூடாதென பலரும் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் நடிகருக்காக மன்சோறு சாப்பிட்ட விவகாரமும் சமூக வலைதளத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. நடிகரையே ரசிகர்கள் தெய்வமாக சித்தரிக்கும் கலாச்சாரத்திற்கு இதன் மூலம் ஒரு தீர்வு கிடைக்குமா, அல்லது தெய்வத்திற்காகவும் இது போன்ற நேர்த்தி கடன்கள் செலுத்துவது தவறு என்கிற விவாதத்திற்கு இது வழிவகுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.